ஹாரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை வில்லிவாக்கம் ஏரியில் கண்ணாடி பாலத்துடன் கட்டப்பட்டுள்ள பூங்காவின் பணிகள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஹாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பரபரப்பாக காணப்படும் சென்னையில் இப்படி ஒரு இடமா என்று கூறும் அளவிற்கு சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக வில்லிவாக்கம் ஏரி மாற உள்ளது. சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகரில் 39 ஏக்கரில் ஏரி அமைந்துள்ளது. சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றல் வாரிய கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ஏரி முறையான பராமரிப்பின்றி கிடந்தது. எனவே இந்த ஏரியை சீரமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வந்தனர். அதன் பேரில் மாநகராட்சி சார்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 16 கோடியில் இந்த ஏரியை பசுமை பூங்காவாக மாற்றும் பணி கடந்த 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பின்னர் திட்ட மதிப்பீடு ரூபாய் 45 கோடி வரை உயர்த்தப்பட்டு ஏரி தூர்வாரப்பட்டு கரைகளை பலப்படுத்தி சீரமைக்கப்பட்டு பல்வேறு சிறப்பம்சங்களுடன் திறக்கப்பட உள்ளது. இந்த சீரமைப்பு பணிக்காக சென்னை குடிநீர் வாரியம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க 11.50 ஏக்கர் பரப்பை மட்டும் வைத்துக்கொண்டு மீதமுள்ள 27.50 ஏக்கர் பரப்பை மாநகராட்சி வசம் ஒப்படைத்தது. அப்போது இந்த ஏரியின் ஆழம் 1 மீட்டராக மட்டுமே இருந்தது. சீரமைப்பு பணியில் சுமார் 5 மீட்டர் ஆழம் வரை ஏரி தூர்வாரப்பட்டது. அதன் மூலம் நீர் கொள்திறன் 70,000 கனமீட்டர் அளவுக்கு அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏரிக்கு கரைகள் அமைப்பது, டிவிஎஸ் கால்வாயை ஒட்டி ஒரு சாலை அமைப்பது, குழந்தைகள் பூங்கா, பெரியவர்களுக்கான உடற்பயிற்சி மையம், நடைபயிற்சி பாதை, ஆவின் விற்பனை நிலையம், நுழைவாயில், பல்நோக்கு தாழ்வாரம், வாகன நிறுத்துமிடங்கள், விளையாடும் இடங்கள், தடுப்பு வேலி, 12D திரையரங்கம் ஆகியவற்றை அமைப்பது, இருக்கைகள் அமைத்தல், குடிநீர் வசதி ஏற்படுத்துதல், தொட்டிகள் அமைத்தல், ஏரிக்கரையை பாதுகாக்க நவீன முறைகளை பின்பற்றுதல் போன்ற பணிகள் மேற்கொள்ள 2019ஆம் ஆண்டு முடிவு செய்யப்பட்டது. அதன்படி பல்வேறு பணிகள் கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் இந்த ஏரியில் இடம்பெற உள்ளது. பூங்காக்கள், நடைபயிற்சி பாதைகள், உடற்பயிற்சி கூடங்கள், உணவு கூடம், படகு சவாரி, ஸ்கேட்டிங், ஆவின் பாலகம், இசை நீரூற்று, குழந்தைகளுக்கான விளையாட்டு அரங்குகள், 12D திரையரங்குகள், ஸ்னோ வேல்டு மற்றும் பார்க்கிங் உள்ளிட்ட சிறப்பம்சங்களுடன் வில்லிவாக்கம் ஏரி சீரமைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஏரியின் அடையாளமாக அதன் நடுவே கண்ணாடி தொங்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலம் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 750 மீட்டர் நீளமும் 3 அடி அகலத்துடன் ரூபாய் 8 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. ஏரிக்கு நடுவே கண்ணாடி தொங்கு பாலம் கட்டப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு இதன் மீது நடந்து செல்லும் பயணம் சிறந்த அனுபவமாக இருக்கும்.
குறிப்பாக சிறுவர்களுக்கு இந்த பாலத்தில் நடந்து செல்லும் போது த்ரில் அனுபவத்தை தரும். தண்ணீரில் நடக்க முடியாத குறையை இந்த கண்ணாடி தொங்கு பாலம் ஓரளவிற்கு தீர்க்கும் என்பதில் வியப்பில்லை. பாலத்திலிருந்து தவறி யாரும் கீழே விழாத வகையில் மக்களின் பாதுகாப்பு கருதி பாலத்தின் இருபுறமும் இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஒரே நேரத்தில் 50 பேர் மட்டும் செல்லும் வகையில் இந்த பாலம் திட்டமிடப்பட்டுள்ளது. மிகவும் ரம்மியமாக அழகாக வடிவமைக்கப்பட்டு வரும் இந்த வில்லிவாக்கம் ஏரி கோடை விடுமுறையில் திறக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கண்ணாடி தொங்கு பாலம், படகு சவாரி, ஸ்னோ வேர்ல்டு என குழந்தைகளை அழைத்துச் செல்லும் சிறந்த பொழுதுபோக்கு இடமாக வில்லிவாக்கம் ஏரி பூங்கா அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.